ஈசாக்கை பற்றி தியானித்து வருகிற இந்த நாட்களில் நமக்கு தெரியும் ஈசாக்கு ஜெபிக்கிறவன் என்பதுக்கு நேற்று கொஞ்சம் டீட்டெயிலாகவே பேசினேன் இல்லையா. நேற்று இருந்தவங்களுக்கு தெரியும், அவன் 40 வயசில் கல்யாணம் பண்ணி 60 வயசில் அந்த பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். 20 இயர்ஸ் அவர் ஜெபம் பண்ணுறாரு. அப்போது அவர் ஒரு ஜெப வீரன். அவருடைய மனைவியும் கோஆப்ரேட் பண்ணி நல்லா ஜெபிச்சு இந்த ஏசா யாக்கோபை பெற்றெடுத்தார்கள் என்ற சம்பவத்தை நம்ம தொடர்ந்து பேசணும். இது பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறதற்கு ஆண்டவர் சில வசனங்களை நமக்கு காட்டி கொடுத்தார். அதனால் இனி பாசிட்டிவாக ஜெபம் பண்ணுங்க. என்னதான் பிள்ளைகள் நெகட்டிவாக போய்கிட்டே இருந்தாலும் நீங்கள் பாசிட்டிவாக அந்த கேசஸை கையில் எடுத்து அந்த வழக்குகளை உங்கள் கைக்குள்ளே வச்சுக்காம கிறிஸ்துவின் ஏசப்பாவின் கைக்கு கொண்டு போங்க. சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றிடுவார். இன்றைக்கி நான் இந்த ஈசாக்கை பற்றி நான் என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டால் 26ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். 26ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரத்தில் கிட்டத்தட்ட தேவனுடைய பிள்ளைகளை 14ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். ஸ்க்ரீனில் பாருங்கள். வாசிக்கிறீங்களா? சத்தம் போட்டு வாசிக்கணும். ஸ்க்ரீனை பாருங்கள், பைபிளை பாருங்கள். பைபிள் இல்லாதவங்க தான் ஸ்க்ரீனை பார்க்கணும்னு சொல்லுவேன். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரன் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், நல்லா கவனிங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கும் போது பொறாமை எங்கிருந்து வரும்னே சொல்ல முடியாது. சரியா? அந்த பொறாமையின் ஆவி, பொறாமையோ என்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அதனால பொறாமையின் ஆவி சாதாரணமாக விடாது. அது டைரக்டாக நான் தான் பொறாமை பிடித்தவன் அப்படின்னு பேசாது. கூடவே தோத்திரம் இல்லையாலாம் சொல்லும். ஆனால் பின்னால் போய் நம்மளை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொறாமையின் ஆவி. உதாரணமாக இங்கே பாருங்க, 15ஆம் வசனத்தில் பொறாமை வந்த உடனே verse 15, அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர்கள் வெட்டின துறவுகளை தூர்த்து மண்ணினால் நிரப்பி போடுகிறார்கள். பொறாமையின் ஆவி பாருங்க. தகப்பன் ஆபிரகாம் நாட்களில் அப்பா தோண்டின கிணறு, அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை மகன் அதாவது ஈசாக்கு அனுபவிக்கணும் தான் தேவ சித்தம். பாருங்க, தகப்பனுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளை அனுபவிக்கணும். கம் டு த பாயிண்ட். உங்கள் அப்பா சேர்த்து வைத்த சொத்தை அண்ணன் தம்பிக்காரங்க இன்னைக்கு நிறைய பேர் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை பற்றி பயப்படாதீங்க. என் தகப்பனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வரும் என்று அந்த நிலையிலே நில்லுங்களேன். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இங்கே பாருங்க, அப்பாவுடைய கிணறை இந்த பொறாமையினால் அமைதியாக இருக்க முடியாமல் அவன் ரொம்ப டெவலப் ஆகிட்டு போகிறான், அவன் ரொம்ப ஃப்ளரிஷ் ஆகிட்டு போகிறான், அவன் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு போகிறான்னொன்னே அங்கே தூர்த்து போடுகிறார்கள். அடுத்த வசனத்தில் பாருங்க, அபிமெலேக்கு ஈசாக்கு சொல்ல எங்களை விட்டு போய்விடு. அதான் துரத்துகிற ஆவி, பொறாமையின் ஆவி. கர்த்தருடைய பிள்ளைகளை நீ எங்களை பார்க்கிலும் பலத்தவனா மாறிட்ட. இன்னைக்கு இதுதாயா. இங்கே பாருங்க, அபிமெலேக்கினுடைய ஆவியை கண்டுபிடிங்க. அபிமெலேக்கு ஊரில் கிடையாது இன்னைக்கு, ஆனால் அந்த ஸ்பிரிட் இன்னைக்கும் சபைகளுக்குள்ளே இருக்கிறது, நம்ம சமுதாயத்தில் இருக்குது. பாருங்க, அந்த ஸ்பிரிட் என்ன ஸ்பிரிட்டு அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நீங்கள் அப்படியே பஞ்ச பரதேசியாக இருந்தால் அவங்க ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. கொஞ்சம் ஆசீர்வாதத்துக்குள்ளே வரும்போது, நான் பார்த்து டீ கடை வச்சுருந்தான் இன்றைக்கி பெரிய சூப்பர் ஹோட்டல் வச்சுருக்கிறான், நான் பார்த்து சின்ன பெட்டி கடை வச்சுருந்தான் இன்றைக்கி பெரிய ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டை பார்த்து அழகாக கட்டியிருக்கிறாங்க, அதுவும் சொந்த இடத்துல கட்டிட்டா அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த அபிமெலேக்கினுடைய ஆவிகளை, பெலிஸ்தேனுடைய ஆவிகளை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளை 18ஆம் வசனத்துக்கு வாங்க. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவர்களுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே பெயரிட்டான். ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை, தன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் எங்கெங்கே இருக்கு. ஆமாம், அப்பா தோண்டி வைத்த கிணறு பிசாசு மூடி போட்டுக்கிட்டே போகுது.
ஆனால் இவன் ஜெபம் பண்ணி ஒவ்வொரு கிணறுகளாக திரும்ப அதை தோண்டி எடுத்து அந்த ஆசீர்வாதத்தை கண்டுபிடிக்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 20ஆம் வசனத்துக்கு வாருங்கள். 20ஆம் வசனத்துக்கு வாருங்கள். 19:20 ரைட், 19:20 verse 19. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கில் வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டபோது, அடுத்த வசனம், கேருரார் மேய்ப்பர் இந்த தண்ணீர் எங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். பொறாம எவ்வளோ பாருங்க, இங்கே பாருங்க, கொஞ்சம் கவனிங்க. நான் ஜெபிக்கிறேன் பிரதர், எனக்கு தான் பிரதர் போராட்டமே அப்படின்னு நீங்கள் புலம்புறீங்கல்ல. நான் ஆண்டவரேன்னு கிடக்கிறேன், நான் ஜெபம் பண்ணி செய்கிறேன், ஆனால் எங்களுக்கு தான் பிரதர் பலவீனமும் கஷ்டமும் போராட்டமும் நிந்தையும் வருகிறது. அப்போ நீங்கள் யார்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அப்போ ஏதோ பிசாசு கோளாறு இருக்குன்னு சொல்லிடுவான். நல்ல பைபிளை நீங்கள் வாசிங்க. ஈசாக்கு he was a man of prayer இல்லையா? ஜெபிக்கிறவனுக்கு வருது பிரச்சனை பாருங்க. ஆண்டவர் வேற சொல்லிட்டார், அந்த தேசத்தில் இருறா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்டான்னு. ஆண்டவர் சொன்னபடியே கர்த்தர் ஆசீர்வதித்து 100 மடங்கு ஆசீர்வாதம் கண்ட உடனே எங்கேயோ கிடந்த பெலிஸ்தர் வந்து பொறாமை கொண்டு ஒரு பக்கம் அப்பாவுடைய கிணறை மூடி போடுறான். இவன் திரும்ப போய் தோன்றான், திரும்ப போய் அவன் இன்னொரு இடத்துல வெட்டிக்கிறாங்க. அங்கே தண்ணீர் வருகிறது, தண்ணீர் என்னுடையது என்று தண்ணீருக்காக வாக்குவாதம் பண்ணுறாங்க. இதை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்க. அவன் இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறான்? இதெல்லாம் வரணுமா? இந்த வேதனை வரணுமா? இந்த பிரச்சனை வரணுமா? நான் ஜெபிச்சேனே, இவ்வளோ போராட்டம் வருது அப்படின்னு அங்கலாய்க்கிற தேவ பிள்ளையே, தைரியமா இருங்க. ஜெபிக்கிறவனுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். புரியுதா உங்களுக்கு? ஜெபிக்கிற ஆட்களுக்கு தான் வரும். ஆனால் அவன் பிரச்சனையை மேற்கொண்டு விடுவார்கள். நீங்க உங்க பிரச்சனையை மேற்கொள்ள போறீங்க. கையவை தலையிலையா சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அந்த வாக்குவாதம் பண்ண உடனே ஈசாக்கு அந்த இடத்துக்கு ஒரு பெயர் வைக்கிறார், ஏசேக்குன்னு பெயர் வைக்கிறாரு. 21ஆம் வசனத்திற்கு வாருங்கள். வேறொரு துறவை அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பா எடுத்துட்டு போங்கடா, தொலைஞ்சி போங்கடா அப்படின்னு வேறொரு இடத்துல போய் வேறொரு துறவை அவன் வெட்டுகிறான். வேதம் சொல்லுகிறது, அதை குறித்து வாக்குவாதம் பண்றாங்க. இந்த வாக்குவாதம், வாயை திறந்து சொல்லுங்க, அப்பதான் அது வரும் வாயில். ஏன்னா அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது வாக்குவாதம் வாயிலிருந்து வர்றதுனால அதுக்கு ஏன் வாதம் அப்படின்னா, அதாவது ஒரு பிரச்சனையை தொடங்கினா சில ஆட்கள் முடிக்க மாட்டான். பார்த்துருக்கீங்களா? அப்படி பேசிக்கிட்டே இருப்பான். அது அப்படின்னா வாதம் வந்திருக்குன்னு அர்த்தம். வாயில் வாதம் வந்திருக்குது. அதனால் அவனால் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வாதத்தில் பல வாதம் இருக்குது. முடக்குவாதம் இருக்கா, பக்கவாதம் இருக்குது. பக்கவாதம்னா ஒரு பக்கம் பேரலிட்டிக் அட்டாக் ஆயிரும், ஹை பிளட் ப்ரெஷரில் திடீர்னு அப்செட் ஆகி போய் இதாயிரும். உங்களுக்கு தெரியும், பக்கவாதம் தெரியும், முடக்குவாதம் தெரியும் இல்லை? கர்த்தருடைய பிள்ளைன்னா வாதங்களில் நிறையா இருக்குது. ஆனால் இங்கே தமிழில் வாக்குவாதம்ன்றாங்க. அப்படின்னா நைட்டில் சண்டை வந்ததுன்னா அடுத்த நாள் நைட்டு வரைக்கும் கண்டினியூ பண்ணுவான். சில ஆட்கள் பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னால் பேசினதெல்லாம் சொல்லிட்டு கிடப்பானுங்க. வாக்குவாதம் அது பிசாசின் இடத்திலிருந்து வருகிறது. ஆர்குமெண்ட் ஸ்பிரிட், அது ஆர்குமெண்ட். சில ஆட்கள் நினச்சிப்பாங்க, நான் ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா அவன் ஆஃப் ஆயிட்டாங்க, அவங்கெல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிட்டாங்க. ஒன்றுமில்லாம் போல நல்ல ஆட்கள் வாக்குவாதம் பண்ண மாட்டாங்கய்யா. நல்ல ஆட்கள் வந்து அமைதியாக போயிடுவாங்கய்யா. அப்போ பிரியமானவர்களே, இந்த பாருங்க, ஜெபிக்கிற ஈசாக்குக்கு விரோதமாக பொறாம, ஜெபிக்கிற ஈசாக்கினுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை இவன் வந்து அழிக்கிறான். ஜெபிக்கிற ஈசாக்கு துறவை தோன்றான், அங்கு தண்ணீர் வருகிறது, அது தண்ணீர் எங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணுறாங்க. அதை விட்டு கொடுத்துட்றான். சரி போயிட்டு போகுது, அப்படி விட்டு கொடுக்குறான். ஆனால் திரும்பவும் போய் அவன் இன்னொரு இடத்தை வெட்டும்போது அங்கேயும் வாக்குவாதம் பண்ணுறாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு சித்தனா என்று அவன் பெயரிடுகிறான். இன்றைக்கு மாலை நேரத்தில் இதை குறித்து நாம் அறிந்து கொள்ளுகிறது என்ன, இதனால் நமக்கு ஆண்டவர் பேசுகிற காரியம் என்ன, அதான் முக்கியம். அப்போ ஜெபிக்கிறவனுடைய அவனுடைய அப்ரோச் பாருங்களேன். ஜெபிக்கிறவனுடைய அப்ரோச். இன்னைக்கு ஜெபிக்கிறவனா, அப்படியா வரானா, எனக்கு அந்த வட்ட செயலாளர் தெரியும், அந்த அவர் தெரியும், இவர் தெரியும், அவர் தெரியும், இவர் தெரியும். தெரியறது தப்பு கிடையாது, நல்லது தான் அது. ஆமாம், 4 மனிதர்கள் நம்மோடு பழகிறது நல்லது.
ஆனால் எல்லா செயலாளரோட மகா பெரிய செயல் வீரர் நம் அருமை ரட்சகர் கையில் கொண்டு போனா அது போயிட்டு போகுதுடா. 1 சென்ட் நிலத்தை கேட்குறான், கொடுத்து தொலை. 1 ஸ்கொயர் ஃபீட்டை கேட்குறான், 1 ஸ்கொயர் ஃபீட்டில் போயிடுது, போய் தொலை. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறான் அப்படின்னு நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா, சகோதரிகளுக்கு ரொம்ப குறிப்பாக சொல்கிறேன், உன் புருஷன் விட்டு கொடுத்தாலும் அதுக்கு நீ கூட இருந்து போயிட்டு போகுது. கர்த்தர் நம்மளை இம்மட்டுமாய் நடத்தினார், இனி நடத்துவார். சொல்லி பாருங்க, உங்களை கர்த்தர் அதிசயமாய் நடத்துவார். நிறைய வீடுகளில் அண்ணன் தம்பிகளுக்குள்ள, அக்கா தங்கச்சிகளுக்குள்ள, சில வேண்டாம் அண்ணன் தம்பி நல்லா இருந்தாலும் அவனுக்கு வந்த மனைவிமார்கள் இருக்காங்கல்ல, அது ரொம்ப முக்கியமான காரியம், முக்கியமான ஒரு காரியம். விட்டு தொலை, போயிட்டு போகுது. எவ்வளோ பணம் நஷ்டமாச்சு, எவ்வளோ போச்சு பிஸ்னஸில் இல்லையா? அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையான ஒரு இருதயம் வருமானால், ஆமென், கர்த்தர் எனக்குரியதை நிச்சயமாய் தருவார் என்ற ஒரு எண்ணம் வந்துடும். ஆமென். அல்லது உங்களுடைய என்னென்ன விட்டு கொடுத்துட்றா அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறாரோ அதை நீங்கள் கொடுத்துடணும். கொடுத்துக்கிட்டு நான் தான் கொடுத்தேன். சில பேர் நான் தான் கொடுத்தேன். இன்னொரு குரூப் இருக்கு, கொடுத்ததை கேட்பானுங்க பாருங்க, கொடுத்ததை கேட்பாங்க. அது இன்னொரு குரூப் இருக்கு. ஆமாம், அதுக்கு என்கிட்டே ஒரு ஸ்டோரி இருக்குது, அதை சொல்லட்டா உங்களுக்கு. ஆஸ்திரேலியா நாட்டுக்கு போயிருந்த போது இந்த கட்டட பணியெல்லாம் இப்படி அறகுறையாக கிடக்கிறத பார்த்துட்டு, அங்கே இருக்கிற ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்கிற நம்முடைய ஸ்ரீலங்கன் தமிழ் பாஸ்டர், எனக்கு ரொம்ப பிரியமான தேவ மனுஷன், 12 பேர் இருக்கும்போது அந்த சபைக்கு கர்த்தர் என்னை அனுப்பினார். அதுக்கு முன்னே பல முறை அந்த ஆலயத்தை அழைக்கப்பட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 500, 600, 700 பேர் பெரிய கொண்ட சபையை கர்த்தர் அவர் தந்திருக்கிறார். பிரைஸ் காட். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், அண்ணே உங்களை ஒரு வீட்டுக்கு கூப்பிடுறாங்கன்னு அங்கே போனோம். எதுக்கு சாப்பாடெலாம் கொடுத்தாங்க. அந்த அம்மா கொஞ்சம் நகையை கொடுத்தாங்க. அது எத்தனை பவுன் கூட எனக்கு தெரியாது. சரியா, இதை கட்டட பணிக்கு நீங்கள் பயன்படுத்துங்க. நாங்கள் தோத்துறோன்ட்டு கொண்டு வந்து எங்கள் கபோர்டில் வச்சாச்சு. பயங்கர பண தேவை. ஆனால் எனக்கு என்னமோ அந்த கபோர்டில் வச்சதே நினைவுக்கே வரல பாருங்கள். சரியாக 6 மாதம், கரெக்டாக சொல்கிறேன், சரியாக 6 மாதம் கழித்து ஒரு நாள் காலையில் நினைவு வருது. சிமெண்ட் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு சொல்லிட்டு கிடக்காங்க. திடீர்னு எங்கள் உடன் ஊழியரை கூப்பிட்டு, ஸ்டாஃபை கூப்பிட்டு, இந்த நகை எடுத்து கொடுத்து இது எத்தனை பவுண்ட் இருக்குன்னு பார்த்து அதை அப்படியே விற்று அப்படியே அவங்க அந்த நம்ம இடத்துக்கு கொடுத்துருவோமா அப்படின்னு பிளான் பண்ணி போய் அனுப்பியிருக்கேன். அவர் போகிறாரு. அதை போகும்போது ஆஸ்திரேலியா நாட்டிலேருந்து எனக்கு ஒரு கால் வருது. கொடுத்த ஒரு சகோதரி கேட்குறாங்க, பாஸ்டர் ஐயா அந்த நகை என்னாச்சு என்ன ஏன் பதட்டப்படுறீங்க? இல்லை புருஷன் அடிக்கிறான் மிதிக்கிறான் அப்படின்னு. எனக்கு அப்போ தான் தெரியும், அந்த புருஷன் அவர் அந்த அம்மா விட்டு போய் பல வருஷம் ஆயிடுச்சுன்னு அது எனக்கு தெரியும். ஆனால் திடீர்னு வந்துட்டாரான். அவர் கொடுத்த நகையா அவர் திரும்ப அந்த அம்மா மூலையிலே கபோர்ட்லேயே கிடக்குது. சில ஆண்டு காலமாக சும்மா கிடக்குது. எங்களுக்கு தேவை கிடையாது, அது ஒரு ஊழியத்துக்காவது போகணும் கொடுத்துட்டாங்க. சரி அந்த சொன்னாங்க, அது இருக்கான்னு கேட்டாங்க. அப்படியே இருக்குது. உடனே அந்த அம்மா தோத்துறோம் என்னம்மா செய்யணும்? அது கொஞ்சம் கொடுத்துருங்க, என்னால் தொல்லை உயிர் எடுக்கிறான் என் புருஷன், நான் அப்புறம் தரேன்னாங்க. எப்படிமா கொடுக்குறது? நான் இந்தியாவில் இருக்கிறேன், அது அங்கே இருக்கிறீங்க, எப்படி கொடுக்கறது? அந்த டி நகரில் எங்கள் உறவினர் இருக்கார், அவர் கையில் கொடுத்துட்டா போதுனாங்க. 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த நகை அந்த டி நகர் அந்த சகோதரிடத்தில் போனது. எனக்கு அப்போதாண்டா நிம்மதி ஆயிடுச்சு. இதில் ஒரு பாயிண்ட்டை கவனிச்சிங்களா? 6 மாதம் அதை மறக்க பண்ணிட்டார். ஆமாம், அது நிறைய பவுண்டு, நான் நினைக்கிறேன் ஒரு 10 பவுனாவது இருக்குமா தெரில, எனக்கு இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நல்லா கவனிங்க. ஊழியக்காரனை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். அவரை நம்புகிற விசுவாசிகள் வெட்கப்படுத்த மாட்டார். ஆமென். எவ்வளோ ஆச்சரியமான ஒரு சம்பவம் பாருங்கள். நமக்கு இருக்கிற நெருக்கடிக்கு உடனே வருமுன்னு அதை விற்று ஏதாவது கட்டட பணியில் போட்டிருந்தாலும் போட்டிருக்கலாம். அதுக்கு தான் தந்தாங்க பாருங்கள். நம்ம ஒன்றும் கேட்கல பாருங்கள். அவங்கள ஏவப்பட்டு தான் கொடுத்தாங்க பாருங்கள். ஆனாலும் கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். இன்ன வரைக்கும் அதை நினச்சி கர்த்தரை நான் தோத்திரம் பண்ணுவேன். அதனால் நான் ஒன்று சொல்லட்டா, உங்களுக்குரியதை என் ஆண்டவர் உங்களுக்கு தான் கொடுப்பாரு. கையை வைத்து ஆமைன்னு சொல்லுங்கள். அதனால் நீங்கள் அவசரப்பட்டு அப்படி பண்ணிட்டோமா போயிருச்சே வந்துட்டேன்னா நினைக்காதீங்க. கர்த்தர் பெரியவர். வேகமாக ஈசாக்கு விட்டு கொடுத்தான்லவா, அவனுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை வேகமாக உங்களுக்கு சொல்கிறேன். 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்கள். verse 24. அன்று ராத்திரியிலே
தேவன் அவனுக்கு தரிசனமாகிறார். கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. விட்டு கொடுக்கிறவனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். அன்று ராத்திரியில தேவனுடைய பிள்ளைகளே, ரெகோபோத் என்று பெயரிட்டு ஆண்டவர் எங்களுக்கு ஆண்டவர் இடம் உண்டாக்கினார் என்று கர்த்தரை தோத்திரம் பண்ணி விட்டு கொடுத்து கடைசியில் ஒரு இடத்த அவன் தோன்றான். அங்கே அவன் வாக்குவாதம் பண்ணலை. உடனே ஆண்டவரை பார்த்து சொல்ற, ரெகோபோத் என்று கர்த்தரை மகிமைப்படுத்தினோன்னு அன்று ராத்திரியில என் ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகிறார். நம்பர் 1 பிளெஸிங். நம்பர் 2, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். நம்பர் 2, கர்த்தருக்கு தோத்திரம், வாக்கு தத்தங்களின் தேவன். தேவனுடைய பிள்ளைகளே, நம்பர் 3 வாசிங்க 28ஆம் வசனம். 28ஆம் வசனத்தை பாருங்களேன், verse 28. ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். யார் சொல்றது? பெலிஸ்தர் சொல்றான், அபிமெலேக்கு சொல்றான். இதுதான் இன்னைக்கு நமக்கு தேவை. ஆமா, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தர் என்கிட்ட இருக்கிறாரு, கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, நேற்று மதியானம் வந்தாரு, போன வாரம் இப்படி சொன்னாரு. அதெல்லாம் இருக்கட்டும் சார். புறஜாதியார், தேவனை அறியாதவங்க சொல்லணும், அவருக்குள்ள ஆண்டவர் இருக்காரு, அவங்க வணங்குற கடவுள் தான் அந்த அவங்களை ஆசீர்வதிக்கிறாரு, அவருக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது அப்படின்னு அபிமெலேக்கு சொல்றான். அது ஒரு பிளெஸிங். ஆமென். சில பேர் எனக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன், நான் நீதிமான், நான், அதெல்லாம் கரெக்ட் தான், தப்பு கிடையாது, அது ஒரு பகுதி, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க உங்ககிட்ட என்ன சொல்றாங்க? அந்த ஆள் பேசவே மாட்டான்டா, ஒரு மாதிரி முறைச்சிட்டு போவான் அப்படி சொல்றாங்களா? காலையில் பார்த்தோன்னு ஸ்மைல் பண்ணுவாருன்றாங்களா? அல்லது ஹெல்ப் பண்ணுவாங்கன்றாங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அடுத்த பிளெஸிங் கர்த்தருடைய பிள்ளைகளே, 30வது வசனம். அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள். அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவன் அவர்களுக்கு யாருன்னா, ஈசாக்கு இந்த அபிமெலேக்கு டீமுக்கு பயங்கரமான ஒரு ட்ரீட், ஒரு பெரிய விருந்து வைக்கிறாயா. சத்துருவை சிநேகிக்கிற இருதயம் ஜெபிக்கிறவனுக்கு வரணும், ஜெபிக்கிறவனுக்கு வரணும். சும்மா வந்துடாது, ஓவர் நைட்ல வராது, ஜெபம் பண்ணணும். ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. சும்மா தோத்திரம் எழுப்புதல் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் சத்துருவை சிநேகிக்கணும். ஆண்டவருக்கு தோத்திரம். வீட்டுக்குள்ள ஒருவருக்கு ஒருவர் இணக்கமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த நாட்களில் பாருங்க, அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்து. அப்புறம் 31 இது வரைக்கும் பிளெஸிங், சரியா? 31 தான் ரொம்ப முக்கியமாக நீ சொல்லுன்னு ஆண்டவர் ஏவுறாரு. அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கு ஒரு ஆணையிட்டு கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவனிடத்திலிருந்து சமாதானத்தோடு போயிட்டாங்க. அதில் நீங்கள் எங்கே அண்டர்லைன் பண்ணணும் தெரியுமா? ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் இவன் டேஞ்சர், என்னைக்கு இருந்தாலும் டேஞ்சரு. சாப்பிட்டான், வீட்டில் சாப்பிட்டான், பழகிட்டான், உடனே கைப்பிட்டான், உடனே பெட்ரூமில் வரைக்கும் கொண்டு போய் வச்சுக்கிட்டு கொலாவக்கூடாதுன்ற நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமாம், கர்த்தருடைய நாமத்தினால பாரத்தோடு பேசிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்துச்சுன்னா அவனுடைய சத்துருவோ அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். எங்க இருக்கு? நீதிமொழி 16:7. நீதிமொழியில 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அழகா சொல்லியிருக்கு, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தார், அவனுடைய சத்துரு யாரா இருக்கட்டும் அவனோட சமாதானமாகும். சத்துருக்கள் நல்ல கவனிங்க, அவங்களோட சண்டை இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்க, அவருக்கு சண்டை, அவங்களுக்கு எங்களுக்கு பிடிக்காது, அவங்க வந்தாங்க நான் வரமாட்டேன், அவங்க இப்படி வந்தாங்க நான் அங்கே போக மாட்டேன், அவங்க இருக்காங்களா, அவங்கள கூப்பிட்ருக்கீங்களா, அவங்க இருப்பாங்களா, நான் வரும்போது இருப்பாங்களா, இப்படிலாம் வச்சுக்கிட்டு அந்நிய பாஷைகளை பேசிக்கிட்டு இருந்தால் ஒர்க் அவுட் ஆகாது. ஆமாம், மனம் திறந்த இருதயத்தோடு கடைசி காலத்தில் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டிய காலத்தில் அவங்களோட பேச மாட்டேன், இவங்களோட பேச மாட்டேன், மாமியார் என் வீட்டுக்கு வரக்கூடாது, மாமனார் அங்கே போகக்கூடாது, நான் அந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன், வருவேன், ஆனால் ஒன்று இப்போமே சொல்லிட்டேன், ஒன்று சாப்பிட மாட்டேன். அப்படி ஒரு குரூப் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ பிரசங்கத்தை.
பாரத்தோடு சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஒன்னே ஒன்று நீங்கள் நினைக்கணும், நான் வரும்போது ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போவேன், ஒன்றும் கொண்டு போக மாட்டேன், ஒன்றும் கொண்டு போக மாட்டேன். ஆமாம், கர்த்தருக்கு தோத்திரம். 6 அடி நிலம்தான் சொல்லுவோம். சென்னை வாசிகளுக்கு அது கூட டென்ஷன் நிற்போம். ஆமாம், வைத்த கல்லறை மேலே தான் வைக்க வேண்டியிருக்கு, ஒருத்தர் கல்லறை மேலே வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு. மற்ற அதர் மாவட்டங்களாம் வந்து அப்படி வைக்கிறாங்களாமேன்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அதுக்காக எங்களுக்கு ஒரு இடம் கிடச்சிதே. கர்த்தருடைய பிள்ளை, நல்லவேளை எங்கள் அப்பா செத்தார், எங்கள் அப்பா செத்ததுனால தான் எங்கள் அம்மா அதுக்கு மேலே கொண்டு போய் வச்சோம் அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காலம் ஆயுது. இடம் இல்லை, அந்த 6 அடி கூட இல்லை, அதுக்கு போராடிக்கிட்டு இருக்க வேண்டியது. பிரியமானவர்கள், அப்படி உழைத்த பெரிய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கு இடம் கிடைக்கிறது என்ன போராட்டமாக இருந்துச்சு இல்லையா? ஞாபகம் இருக்குல்ல நமக்கு. அப்போது நான் ஒன்று சொல்கிறேன், அந்த ப்ரௌடு, அந்த ப்ரிஸ்டேஜ் இல்லை, அது அந்த எல்லா ஸ்டேஜிலேருந்து இறங்கி வந்து ஒன்றே ஒன்று, இயேசு என்னை ரட்சித்தார், நான் இனி பழைய மனுஷன் அல்ல, நான் பழைய மனுஷி அல்ல என்ற ஒரு எண்ணத்துக்கு வர்றதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ணி செயல்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் தலைகளை தாழ்த்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஒருமனப்பட்டு, ஹல்லேலூயா, ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு ஜெபிக்கிறவங்களுடைய குவாலிட்டிஸை பற்றி டெய்லி நாங்கள் மெடிடேட் பண்ணுறோம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் மெடிடேட் பண்ணோம்ப்பா. ஆண்டவரே, அதில் நிறைய காரியங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கப்பா. அப்படி விட்டு கொடுக்குறவன் கெட்டு போகிறது இல்லைன்றதுக்கு அடையாளமா அன்று ராத்திரியிலேயே பேச வந்துட்டீங்க, அன்னைக்கே வாக்கு தத்தங்களை கொடுத்துட்டீங்க. ஆண்டவரே, எங்களை விட்டு போய்விடு என்று சொன்ன அபிமெலேக்கு அவனு டீமோ, ஆண்டவரே, ஈசாக்கு வந்து உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து ஆண்டவர் ஒரு பெரிய ஆண்டவரை விருந்து பண்ணுகிறார் ஈசாக்கு. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு ஹார்ட்டை எங்களுக்கு தாங்க, அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தாங்க. கேளுங்க, நானும் கேட்கிறேன், நீங்களும் கேளுங்க. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்க. எங்க சர்ச்சுக்குள்ள எவ்வளவு பாலிடிக்ஸ், எங்க குடும்பங்களில் எவ்வளவு பாலிடிக்ஸ், ஆண்டவரே, ஊழியத்தில் எவ்வளவு போராட்டம். ஆண்டவரே, யாருடைய ஹார்ட்டை எங்களால புரிஞ்சுக்கிட முடியல. ஆண்டவரே, நாங்க பாரத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவர், ஒருவருக்கு ஒருவரை உயர்த்துகிற இருதயத்தை தாரும், ஒருவரை ஒருவர் என்கரேஜ் பண்ணுகிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த செய்தியின் மூலம் யார் யார் எங்களோடு கூட கர்த்தர் பேசினார் என்று ஆண்டவரை சொல்றாங்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்கள் மேல் உம்முடைய தெய்வீக கரம் இருக்கட்டும். ஆமாண்டவரே, உம்முடைய சமாதானம் நதியை போல வீடுகளில் ஓடட்டும். நேற்று பிள்ளைகளை குறித்து எங்களோடு பேசினீர், இன்றைக்கு ஆண்டவரே விட்டு கொடுக்கணும்னு எங்களோடு பேசுகிறேன். ஒவ்வொரு நாளும் நீர் பேசுகிறது எங்களுக்கு பிரயோஜனமாகவும் ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்குதுப்பா. அதனால ஆண்டவரே, ஆண்டவர், வியாபாரத்தில் வருகிற போட்டி பொறாமைகள், ஊழியத்தில் வருகிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஆண்டவரே, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி எங்களை கிருபையாய் நடத்த போகிற உடைய பெரிய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மாறாத கரம் கூட இருக்கட்டும். இப்பொழுதும் பலவீனமானவர்களுக்காக ஜெபிக்கிறோம், வியாதி உள்ள பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகள் அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தட்டோம்ப்பா. ஆண்டவரை, அம்மாவை திருப்திப்படுத்த, அம்மாவை ஆண்டவரை சந்தோஷப்படு, தகப்பனோடு கூட நல்ல உறவு வைக்கட்டோம்ப்பா. ஆண்டவரை, சத்துருவினுடைய எல்லா பெருமையின் ஆவிகளை முறியடித்து ஜெபிக்கிறோம். கிருபை தாங்கட்டும், இரக்கம் பாராட்டும், உமக்கு மகிமை உண்டாகட்டும். வல்லமையானவர் மகிமையான காரியங்களை செய்யும். கர்த்தர் நடத்தும், கர்த்தர் நடத்தும். அப்பிரோஜனமான ஊழியக்காரன் அனுதினமும் ஜனங்களுக்காக திறப்பில நிற்கிறோம். எங்களால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் ஐயா. எங்கள் தேசம் சந்திக்கப்படட்டும் ஐயா, எங்கள் குடும்பங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஐயா, எங்கள் வீடுகளில் ஆறுதல் வரட்டும் ஐயா. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு மன இறங்குங்க ஐயா. ஐயா, உங்க ஸ்தோத்திரம். ஆண்டவரை, உடைந்து போன குடும்பங்களை கட்டுங்க ஐயா, உடைந்து போன குடும்பங்களை கட்டுங்க ஐயா. மக்கே மகிமை உண்டாகட்டும்.
ஆண்டவரே வாலிப பையன்க ஆண்டவரே எங்களுக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருக்குப்பா. அவனுடைய இருதயத்தெல்லாம் திருப்பிருங்கப்பா இயேசுவின் நாமத்தினால. அது வாலிப பெண்களும் அப்படித்தான் இந்த நாட்கள்ல இருக்கிறாங்க. அவர்களுடைய இருதயத்தை கர்த்தர் டியூன் பண்ணுங்கப்பா. உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் இந்த இரவில கண்ணீரோடு நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மாறாத கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கையை உயர்த்தி உங்க குடும்பங்களை நினைச்சு அவன் படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் பண்ணோம். அடுத்தது வழக்கம் போல கைகளை உயர்த்தி ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரிஸ் பாதுகாப்பு, தெய்வீக சமாதானம், இன்னும் வேண்டிய வெளிப்பாடுகளை, இன்னும் வேண்டிய தெய்வீக சத்தியங்களை ஊழியர்களுக்கு வெளிப்படுத்துங்க. வொர்ஷிப் டீம்ல இருக்கிற தம்பிமார்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் பண்றதுக்கு முன்னால சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நீங்க நம்முடைய ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சேர்ந்து சொல்லிடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.